ஹாய்! வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 11ஆவது மேட்ச் ஐபிஎல்ல 2026ல சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்தாங்க. "டேய் மேட்சாடா இது" அப்படிங்கிற மாரி நம்மள புலம்பி தள்ள விட்டாய்ங்க அப்பனம். சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஐயோ! படு ஒஸ்ட்டுங்க. முடியல நம்மளால. அந்த மேட்ச் கன்டினியூஸா பார்க்கவா? வேணாமா? அப்படிங்கிற மாரி ஆக்கிட்டாய்ங்க. ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாஸ்ல வின் பண்ணதெல்லாம் சிஎஸ்கே தான். எதுக்கு பேட்டிங்க சூஸ் பண்ணாம பவுலிங்க சூஸ் பண்ணாய்ங்கன்னு தெரியல. பவுலிங்க போடுறேன்ட்டு போட்டா, அடி, 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 அடின்னு பெங்களூர் அடிச்சு தள்ளுறாய்ங்க பார்க்கணும். முடியவே இல்ல. ஒரு கட்டத்துலலாம் கட்டுப்படுத்தவே முடியல. சரி, வர எப்பயுமே எடுக்கிறது தானே, 1 ஓவருக்கு 10 ரன் தானே அப்படின்னு பார்த்தா, 10 ரன் போயிட்டே இருந்தது. கடைசி 4 ஓவர்லாம் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாய்ங்க. 97 ரன்னுங்க அந்த 4 ஓவர்ல. டிம் டேவிட் சும்மா பட்டைய கிளப்பிட்டாப்புல 70 ரன்னு. 70 ரன்னுக்கு மேல வந்துட்டாப்புல ஆகணும். இதுல இவங்க போடுற பவுலிங்கை பார்த்து நமக்கே கடுப்பாயிடுச்சு. ஒரு நேரத்துல இரிட்டேட்டிங்கா பேசாம ஆஃபே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்படி அப்படின்னு அடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 250 பிளஸ்ல நம்ம பெங்களூர் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. இனி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாய்ங்க அப்படின்ட்டு நம்மளும் சரி வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம மனச தேத்திட்டு பார்ப்போம். இந்த ஸ்கோர் பெரிய ஸ்கோர் தானே, இத எப்படி எடுப்பாய்ங்க அப்படின்ட்டு நம்மளும் மனச தேத்திட்டு பார்க்கலான்னு பார்த்தா, வந்த உடனேயுமே நம்ம சஞ்சு சாம்சன், கெய்க்வாடு, ஆயுஷ் மாத்ரே எல்லாருமே 3 பேரும் டப்பு டப்புன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், சஞ்சு சாம்சனை இப்ப எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா, இதுக்கு பேசாம ஜடேஜாவே இங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாம அங்கேருந்து தூக்கிட்டு இங்க சஞ்சு சாம்சன் விளையாண்ட 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுங்க. எதுவுமே விளையாடுறதே கிடையாது. அப்புறம் எதுக்கு தான் இவங்கலாம் டீம்ல உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. இந்த சென்னை டீம் எப்படி தான் ஆளுங்கலாம் செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல பாருங்க. அந்த மாரி ஆளுங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கும் இல்ல, பவுலிங்கும் இல்ல. அப்புறம் வச்சுக்கிட்டு எப்புட்றா கப் அடிப்பீங்க அப்படிங்கிற மாரி தாங்க இருக்கு இந்த மேட்ச் எல்லாமே இதில பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு. போடுற பால் எல்லாம் ஒரே 4, 6 தான் அவங்களுக்குலாம் அடிக்கப்படலாம். அதனால இவங்கள வச்சுட்டுலாம் இந்த கப்பு வாங்குறது ரொம்ப டஃப்ங்க. அ பா இப்பயே பேசாம நின்னுக்கிறது பெஸ்ட்டு. இந்த மேட்ச்லேருந்து மொத்தமா அந்த டீமே வெளியில போறது பெஸ்ட்டுங்க. அந்த மாரி தான் இவங்க விளையாடுறாங்க. என்னத்த சொல்ல. இதில ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆஹா! பரவால்ல. அவங்களாவது அடி அடின்னு அடிச்சு சும்மா நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க. பார்க்கலாம். இனி வரக்கூடிய மேட்ச் எப்படி இருக்குன்ட்டு. கடைசியா நம்ம சிஎஸ்கே பின்னால அடிக்க ஆரம்பிச்சாங்க. சர்ஃப்ராஸ் கான் ஒரு 50 ரன்னு, வார்டன் அவரோட பங்குக்கு அடிச்சதுனால டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பிளஸ் எட்டுச்சு. இல்லாட்டி இன்னும் நாஸ்தியா தாங்க இருக்கும். பார்க்கலாம். ஒரு ஒரு மேட்சையும் கண்டிப்பா பாருங்க.